وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة النار. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக வல்லவனாம் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. அவனுடைய சாந்தியும் கருணையும் அவனின் இறுதி தூதர் நம் உயிரினும் மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும், அன்னாரின் நடிச்சுவற்றை தன்னுடைய வாழ்க்கையில் அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியன்கள், தபஅ தாபியன்கள், உலகத்தில் வாழக்கூடிய முஸ்லிமான ஆண் பெண் நல்லடியார்கள் அனைவர்கள் மீதிலும், குறிப்பாக அல்லாஹுடைய கட்டளைக்கு இணங்க ஜுமாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹுவின் அழைப்பை ஏற்று அவனுடைய பள்ளிக்கு விரைவாக வந்திருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதிலும், இன்ஷா அல்லாஹ் இனி வரக்கூடிய அத்துணை நபர்கள் மீதிலும் எல்லாமல்ல அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா உடைய சாந்தியும் கருணையும் என்றொன்றும் நின்றும் நிலவற்றுமாக. கண்ணியத்திற்குரிய எல்லாமல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அன்பிற்கினிய சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, அல்லாஹுடைய பேருளால் பெரும் கிருபையினால் புனிதமிக்க மாதங்களில் ஒன்றான துல்ஹஜ்ஜுடைய மாதத்தை நாம் எல்லாம் அடைந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த மாதத்தை குறித்தும் இந்த மாதத்தில் செய்ய வேண்டிய நல் அமல்களை குறித்தும் ஏராளமான செய்திகளை நாம் கடந்த வாரங்களில் படித்திருப்போம், பல உரைகளை கேட்டிருப்போம். இந்த நேரத்தில் திரும்பவும் அதை நினைவுபடுத்த வேண்டும் என்கின்ற அவசியம் இல்லை என்ற காரணத்தினால் இந்த நேரத்தில் வேறு சில விஷயங்களை உங்களுடைய நினைவுக்கு கொண்டு வருவதற்கு நான் ஆசைப்படுகின்றேன். முதல்ல நம்முடைய ஈமானை நாம் சரி செய்து கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்திற்கு சொன்னார்கள், இன்னல் ஈமான ல யஹ்லுகு ஃபீ ஜௌஃபி அஹதிக்கும் கமா யஹ்லுகு ஸௌப். உங்களுடைய துணிகள் பழையதாகி விடுவதைப் போல, உங்களுடைய துணிகள் பழையதாகி விடுவதைப் போல உங்கள் உள்ளங்களில் உள்ள ஈமானும் பழையதாகி பழுதணிந்து விடும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்கன்னா, நீங்கள் கொண்டிருக்கின்ற ஈமான், உங்கள் உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஈமான் பழையதாகி பலவீனம் அடையும். எப்படி உங்களில் ஒருவருடைய துணி பழையதாகி பலவீனம் அடைந்து விடுகிறதோ அதுபோல ஈமானும் பழையதாகி பலவீனம் அடையும். அதனால ஈமானை நீங்கள் புதுப்பித்துக் கொண்டே இருங்கள். அதற்காக அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை புரியுங்கள். ஃபஸ்அலுல்லாஹ தஆலா அன் ஜத்திதல் ஈமான ஃபீ குலூபிக்கும். உங்களுடைய உள்ளத்திலே அந்த ஈமானை புதுப்பிப்பதற்காக அல்லாஹ்விடத்தில் நீங்கள் பிரார்த்தனை புரிந்து வாருங்கள் என்றார்கள் அல்லாஹ்வின் தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த அடிப்படையில் நாம் ரமலானுக்கு பிறகும் கூட நம்முடைய ஈமான் எல்லாம் பலவீனம் அடைந்திருக்கும் இல்லையா? ரமலானுடைய மாதத்தில் நாம் எந்த அமல்களில் நாம் ஈடுபட்டிருப்போம், எப்படிப்பட்ட அமல்களெல்லாம் நாம் ஈடுபட்டிருப்போம் என்பதை நாம் கொஞ்சம் சிந்தித்து பார்த்தால், இந்த தருணத்தில் நாம் என்ன அமல்களை செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை கொஞ்சம் சிந்தித்து பார்த்தால், ரமலானுடைய ஈமானுக்கும் நாம் இருக்கின்ற இப்படிப்பட்ட இந்த நேரத்தில் இருக்கக்கூடிய ஈமானுக்கும் மலைக்கும் மடுவுக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய ஈமானை போன்றுதான் இருக்கும் இல்லையா? ரமலானின் அவ்வளவு குர்ஆன் ஓதுவது, ரமலான் காலகட்டங்களில் பள்ளிவாசலை சுற்றியே இருந்து கொண்டிருப்பது, எல்லா விதமான தொழுகைகளையும் தொழுது கொண்டே இருந்தோம். நஃபிலான, சுன்னத்தான, ஃபரலான எல்லா விதமான தொழுகைகளும் என்ன செய்கிறோம்?
சரியாக அந்தந்த நேரங்கள் எல்லாம் தொழுது கொண்டிருக்கும். ரமலான் கழித்த பிறகு, பெருநாள் கொண்டாடிய பிறகு நம்முடைய ஈமானுடைய சார்ஜ் அப்படியே குறைஞ்சு போயிருக்கும் இல்லையா? திரும்பவும் சார்ஜ் ஏற்றுறதுக்கு அல்லாஹ் சில வாய்ப்புகளை தரான். திரும்பவும் நம்முடைய ஈமானை புதுப்பித்துக் கொள்வதற்காக, நம்முடைய ஈமானை சார்ஜ் ஏற்றிக் கொள்வதற்காக சில சந்தர்ப்பங்களையும் சில அவகாசங்களையும் அல்லாஹ் ஒவ்வொரு வருடமும் நம்முடைய காலகட்டங்களில் தந்து கொண்டேதான் இருக்கிறார். அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கு நாம் இருக்கக்கூடிய மாதம் மிக புனிதமான ஒரு மாதம், மிக புனிதமான மாதம். எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அதிலும் குறிப்பாக துல்ஹஜ்ஜினுடைய முதல் 10 தினங்கள், துல்ஹஜ்ஜுடைய முதல் 10 தினங்கள், அந்த முதல் 10 தினங்களில் செய்யக்கூடிய அமலை போன்று அல்லாஹுக்கு மிக விருப்பமான ஒரு அமல் வேறு மாதங்களில் அல்லாஹுக்கு இருப்பதில்லை. மற்ற மாதங்களில் சென்ற துல்காயிதால நாம சில அமல்களை செய்திருப்போம், சில தொழுகைகளை தொழுதிருப்போம், சில தான தர்மங்களை செய்திருப்போம், குர்ஆனை ஓதியிருப்போம், திக்ருகளை செய்திருப்போம். அப்படிப்பட்ட அந்த அமலுக்கும் இப்பொழுது நாம் செய்யக்கூடிய இந்த அமலுக்கும் வித்தியாசம் என்னன்னா, அதை விட இதைத்தான் அல்லாஹ் விரும்புகிறான். இந்த முதல் 10 தினங்களில் செய்யக்கூடிய இந்த அமலைத்தான் அல்லாஹ் அதிகமாக நேசிக்கிறான். அல்லாஹ் அளவுக்கு அதிகமாக அதற்கு நற்கூலியும் வழங்குகிறான். அப்ப இந்த தருணத்தில் தான் நம்முடைய ஈமானை நம்ம சார்ஜ் பண்ணிக்கணும். ரசூலுல்லாஹி சொன்னதை போல நம்முடைய ஈமான் பலவீனம் அடைந்துவிடும். அந்த பலவீனம் அடைந்த ஈமானை புதுப்பித்துக் கொள்வதற்காக உங்களுடைய ஈமான், உங்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த ஈமானை புதுப்பித்துக் கொள்வதற்காக அல்லாஹ்விடத்தில் நீங்கள் துஆ செய்து வாருங்கள். என்ன துஆ செய்கிறது? எப்படி துஆ செய்கிறது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தக்வாவின் உச்சாணியில் இருக்கக்கூடியவர்கள், எல்லா நிலைகளிலும் அல்லாஹ்வை மிகவும் பயப்படக்கூடியவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர்களைப் போல அல்லாஹ்வை அச்சம் கொள்ளக்கூடியவர்கள் இந்த உலகத்தில் யாரும் இருக்க முடியாது. ஏன்? தொழுகையில் நின்றால் போதும், தொழுகையில் நின்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லுடைய இதயத்திலிருந்து ஒரு விதமான சப்தங்கள் எழும்புமா, ஒரு விதமான சப்தங்கள். அதுவும் அந்த சப்தம் எப்படி இருக்கும்? சஹாபாக்கள் இருக்கிறார்கள், தண்ணீர் கொதிப்பதை போல அல்லாஹ்வுடைய தூதருடைய இதயத்திலிருந்து ஒரு விதமான சப்தம் வரும். உலை கொதிக்குதா இல்லையா? அடுப்புல வச்ச தண்ணி அப்படியே கொதிக்குமே, கத கத கதன்று. அது போல ரசூலுல்லாஹ்வுடைய இதயம் அப்படியே கொதித்துக் கொண்டிருக்கும். எப்போ? தொழுகையில் ஈடுபடுகின்ற பொழுது. கொஞ்சம் யோசித்து பாருங்கள் சகோதரிகள், என்றைக்காவது நாம் கொண்டிருக்கின்ற ஈமான், நாம் தொழுகையில் நிற்கின்ற பொழுது இறையச்சத்தோடு நின்று தொழுதிருக்கிறோமா? எத்தனையோ தொழுகையில் தொழுகிறோம், அல்லது வாரத்தில் ஒரு முறை தொழுகக்கூடிய தொழுகையாளிகளாக இருந்தாலும் கூட வாரத்தில் ஒரு நாள் தானே தொழுகிறோம், அந்த தொழுகையை கூட நாம் இறையச்சத்தோடு தொழுகிறோமா? ரெகுலரா தொழுகிறாருங்க, அவர் அப்படியே தொழுதுட்டு போயிடுவார், அது வேற விஷயம். ஆனா வார முசல்லிகளாக வாரத்தில் ஒரு நாள் தொழுகக்கூடிய ஜும்மாவுடைய தொழுகையை தொழக்கூடியவர்கள் கூட அந்த இறையச்சத்தோடு தொழுகிறார்களா என்று சொன்னால் அதுவும் இல்லை. தொழுகைக்கு வந்த பிறகுதான் உலக சிந்தனைகளை எல்லாம் நம்ம மீது ஆட்கொள்கிறோம். உலக சிந்தனைகள் எல்லாம் நம்மை ஆட்கொண்டு விடுகிறது. உலக சிந்தனைகள் அது ஒரு புறம் இருக்க, பயான ஒரு புறம் கேட்டிருப்போம். ஒரு பக்கத்துல உலக சிந்தனை ஓடும், கடையை பூட்டிட்டு வந்துட்டோமே, இவர் அரை மணி நேரத்துக்கு 3/4 மணி நேரங்கள் இருக்கிறாரு, பயான் இருக்கிறாரு, தொழுகை இப்படி இழுத்துக்கிறாங்களே, நான் கடைக்கு போகணுமே, வியாபாரத்தை பார்க்கணுமே அப்படின்ற ஒரு சிந்தனை எண்ணங்கள் எல்லாம் எங்க வரும்? ஒரு அந்த அரை மணி நேரம் ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சுன்னா இந்த சிந்தனை ஓட்டங்கள் தான் நமக்கு அதிகமாக வருகிறது. இறைவனுக்கு முன்னால் நிற்கிறோமே, இறையச்சத்தோடு நிற்க வேண்டுமே. இந்த வாரத்தில் ஒரு நாள் தானே எனக்கு ஜமாத்தோடு தொழுகக்கூடிய அந்த ஒரு தருணம் கிடைக்கிறது, அதையும் நான் பாழ்படுத்தி விடக் கூடாது என்ற அந்த அச்ச உணர்வோடு நாம் நேர காலத்தோடு பள்ளிவாசலுக்கு வந்து அந்த இறையச்சத்தோடு அல்லாஹ்வை வணங்குறோம்னா இல்ல. ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா விதத்திலும் அல்லாஹ்வை மிகவும் அஞ்சக்கூடியவர்கள். அவர்கள் முன்பின்
முன்பின் செய்த பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டவர்கள் என்று அல்லாஹ்வால் நற்சான்றிதழ் வழங்கப்பட்டவர்கள். அப்படிப்பட்ட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய ஈமானை புதுப்பித்துக் கொள்வதற்காக அல்லாஹ்விடத்தில் ஒரு பிரார்த்தனை செய்து கொண்டே வருவார்கள். அல்லாஹ்விடத்தில் ஒரு பிரார்த்தனை செய்து கொண்டே வருவார்கள். அந்த பிரார்த்தனையை ரசூலுல்லாஹ் அதிகமாக செய்வார்களா? என்ன பிரார்த்தனை? அல்லாஹும்ம யா முகல்லிபல் குலூப், அல்லாஹும்ம யா முகல்லிபல் குலூப், இறைவா உள்ளங்களை புரட்டக்கூடியவனே, சப்பித் கல்பி அலா தீனிக், சப்பித் கல்பி அலா தீனிக், என்னுடைய உள்ளத்தை உன்னுடைய இஸ்லாத்தில், உன்னுடைய இஸ்லாத்தில் தரிப்படுத்துவாயாக, நிலைத்திருக்க செய்வாயாக. பல அற்புதமான துவா. இந்த துவாவை நாம் அதிகமா கேட்கணும். ஏன்? ரசூலுல்லாஹ் அதிகமா கேட்டிருக்காங்க. ஏன்னா உள்ளங்கள் தடுமாறக்கூடிய உள்ளம் தானே. இப்ப நம்ம பயான கேட்போம், சொர்க்க நரகத்தை பற்றி எல்லாம் பேசுவோம், ஒரு விதமான அச்சம் வரும். பள்ளிவாசல் விட்டு கீழே இறங்கிட்டா, ஜும்மா முடித்து வெளியே போயிட்டா, உலகத்தினுடைய ஆசா பாசங்கள் எல்லாம் நம்மை சூழ்ந்து கொள்ளும். மறுமையும் மறந்து விடுவோம், அல்லாஹ்வையும் மறந்து விடுவோம், துன்யாவில் மூழ்கி விடுவோம். இதுதான் யதார்த்தம். அப்போ அது இருக்காமல் இருக்க, இல்லாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாம அல்லாஹ்விடத்தில் அதிகமாக எந்த நிலையிலும் யா அல்லாஹ் உன்னை பயப்படக்கூடிய உள்ளத்தை எனக்கு கொடு, சப்பித் கல்பி அலா தீனிக், உன்னுடைய மார்க்கத்தில் நிலைத்திருக்க செய் அப்படின்ற பிரார்த்தனை நாம அதிகமாக அல்லாஹ்விட கேட்கணும். நான் ஈமான்ல ஸ்ட்ராங்கா இருக்கேன், என்னை யாரும் ஒண்ணு அசைக்க முடியாது. யாரினால் சொல்ல முடியுமா? யாரினால் சொல்ல முடியுமா? யாருக்காவது அந்த உத்தரவாதம் அல்லாஹ் தந்திருக்கிறானா? ஏனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பிரார்த்தனை செய்கின்ற பொழுது சஹாபாக்கள் கேட்கிறார்கள். என்ன கேட்கிறாங்க? உள்ளங்கள் கூட பிறழுமா? யா முகல்லிபல் குலூப், உள்ளங்களை புரட்டக்கூடியவனே என்று சொன்ன பொழுது, துஆ கேட்கின்ற பொழுது, அல்லாஹ்வுடைய தூதரே உள்ளங்கள் கூட பிறழுமா? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஆமா, ஒட்டுமொத்த மனித சமூகத்தின் உள்ளங்களும் அல்லாஹ்வுடைய இரண்டு விரல்களுக்கு மத்தியில் இருக்கிறது. அல்லாஹ் எப்படி நாடுகிறானோ அப்படி புரட்டி விடுவான். எனவேதான் சப்பித் கல்பி அலா தீனிக், யா அல்லாஹ் உன்னுடைய தீனில் என்னுடைய ஈமானை, என்னுடைய உள்ளத்தை நீ நிலைத்திருக்க செய் என்று அல்லாஹ்விடத்தில் நான் பிரார்த்தனை செய்து கொண்டு வருகிறேன் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்ப நம்முடைய ஈமான்லாம் ரசூலுல்லாஹுடைய ஈமானுக்கும் நம்முடைய ஈமானுக்கும் ஏணி வச்சாலே எட்டாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரியான ஈமானுடையவர்களே அடிக்குறுதரும் இந்த துவாவை கேட்டிருக்காங்கன்னா, நாமெல்லாம் இந்த பள்ளிவாசலை விட்டு வெளியே போயிட்டோம்னா ஈமானா என்ன அப்படின்னு கேட்கக்கூடிய நிலையில் தான் நாம இருக்கிறோம். இப்ப இந்த மாதிரியான நேரங்கள்ல, அல்லாஹுக்கு பிடித்தமான நேரங்கள், அல்லாஹுக்கு பிடித்தமான நாட்கள், துல்ஹஜ்ஜுடைய முதல் 10 தினங்கள், இந்த தினங்களில் இது போன்ற துஆக்களை நாம் அதிகமாக கேட்டுக்கிட்டே இருக்கணும். இது போன்ற தினங்கள்ல ஏன்னா என்ன அமல் செய்யறதுன்னு ரசூலுல்லாஹ் எதுவும் சொல்லி தரல. இந்த துல்ஹஜ்ஜுடைய மாதத்துல ஏதாவது அமல்கள் செய்ய வேண்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்திருக்கிறாங்கன்னா ஒரு சில விஷயங்களை சொல்லி தந்திருக்கிறாங்க. என்ன? இந்த மாதத்துடைய முதல் 10 தினங்கள்ல அதிகமாக ஃபஅக்ஸிரு தக்பீர், தக்பீரை நீங்கள் அதிகமாக கூறுங்கள். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். எப்பெல்லாம் உங்களுக்கு நேரம் காலங்கள் கிடைக்கிறதோ அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். அதே போல தஹ்லீல், லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லக்கூடிய அந்த ஏகத்துவ கலிமாவை மொழிந்து கொண்டே இருங்கள். தஹ்மீத், அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லி அல்லாஹ்வை புகழ்ந்து கொண்டே இருங்கள். இதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துல்ஹஜ்ஜுடைய முதல் 10 தினங்களிலே நாம் அதிகமாக செய்யக்கூடிய அமல்கள் என்று சொல்லித்தராங்க. இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா? இப்ப ரமலானுடைய இறுதி 10 அதற்கென்று ஒரு தனிச்சிறப்பு இருக்கிறது. அதையெல்லாம் நாம் அறிந்து வைத்திருக்கிறோம் இல்லையா? ரமலானுடைய இறுதி 10
அதுல தான் லைலத்துல் கத்ர் என்று சொல்லக்கூடிய ஒரு இரவு இருக்குது. அதனால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை அடைந்து கொள்வதற்காக வேண்டி ஒவ்வொரு வருடமும் இஅ்திகாஃப் இருப்பாங்க என்பதை எல்லாம் நாம் அறிந்து வைத்திருக்கிறோம். அப்ப அந்த இரவுகள் சிறப்பானதா, அந்த நாட்கள் சிறப்பானதா, துல்ஹஜ்ஜுடைய முதல் 10 தினங்கள் சிறப்பானதா? அதுக்கும் நம்ம சிறப்பு சொல்றோம், இதற்கும் சிறப்பை சொல்கிறோம் என்று சொன்னால் இமாம்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். அதாவது ரமலானுடைய கடைசி 10 இரவுகள் இருக்கிறது, அது சிறந்த இரவுகள். அதே போன்று துல்ஹஜ் மாதத்துடைய முதல் 10 தினங்களில் இருக்கக்கூடிய பகல் காலங்கள் இருக்கிறது, அது மிகச் சிறந்த பகல் காலங்கள். அப்போ இந்த முதல் 10 தினங்கள்ல நாம அதிகப்படியாக பகல் காலங்களில் அதிகமான இபாதத்துகளில் நாம் ஈடுபடலாம். குர்ஆன் ஓதலாம், திக்ருகளில் ஈடுபடலாம், நோன்பு வைக்கலாம், நஃபிலான வணக்கங்கள் செய்யலாம். இது போன்றெல்லாம் என்னது ஈடுபட்டு, அதனால இரவு நேரங்களில் ஈடுபடக்கூடாதா என்றல்ல, இரவுகளில் என்ன செய்யலாம், ஈடுபடலாம். இதற்கு அதற்கு கம்பேர் பண்ணும் பொழுது அது இரவுகள், இது பகல்கள், அதுல சிறந்தது என்று இமாம்கள் நமக்கு சொல்லித்தராங்க. அன்பிற்கினியவர்களே, அப்ப இந்த நேரங்களில் நாம் அதிகப்படியான இபாதத்துகளை செய்யணும் என்பதை நாம் எல்லோரும் விளங்கிக் கொண்டிருக்கிறோம். இதுல பிரதானமான ஒரு இபாதத்தாக சில விஷயங்களை உங்களுக்கு நான் நினைவுபடுத்துகிறேன். இன்றைக்கு மனித சமூகம் ஒரு இயல்பான வாழ்வியலை தொலைத்துவிட்டு இயற்கையான வாழ்வையை தேர்ந்து கொண்டிருக்கிறது. இயந்திர கதியாய் மனசை ஏந்திருக்கிறான் இல்லையா? ஒரு இயல்பான வாழ்க்கை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான், ஆனா அதை இழந்துடுறான் மனிதன் என்ன செய்யறான்? இயந்திர கதியாய் ஓடுகிறான். உலகம் 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 என்று எப்படியாவது சம்பாதிச்சிடணும், எப்படியாவது சொத்து சேர்த்துடணும், எப்படியாவது மாட மாளிகை கட்டிடணும், எப்படியாவது உலகத்தில் பெரிய ஆளாயிடணும் அப்படின்னு ஆசைப்பட்டு என்னது இரவு பகல் பாராமல் ஓடுகிறான், உழைக்கின்றான், ஓடாய் தேய்கின்றான். சரி, அவனுக்கு கிடைச்சது என்ன அப்படின்னா பதற்றம், ஏமாற்றம், மன உளைச்சல், மன அழுத்தம், கோபம், இது போன்ற மன உளைச்சல்களுக்கு தான் மனுஷன் ஆளாயிருக்கிறானே தவிர ஒன்னும் பெருசா சாதிக்கல, சாதிக்கவும் முடியாது. ஏன்? அல்லாஹ் மிக தெளிவாக சொல்லிவிட்டான், இன்னா குல்ல ஷைஇன் ஹலக்னாஹு பிகதர். நிச்சயமாக நாம் ஒவ்வொன்றையும் ஒரு நிர்ணயத்தின் அடிப்படையில் தான் இயக்கிக் கொண்டிருக்கிறோம். இந்த உலகத்தில் சொல்றோமா இல்லையா? என்னதான் நீ உருண்டு பரண்டாலும் ஒற்ற மண்ணுதாயா ஒட்டும் சொல்றோமா இல்லையா? ஆனாலும் என்ன செய்வோம்? விட மாட்டோம். எப்படியாவது சம்பாதிச்சிடணும் அப்படின்னு சொல்லி என்ன செய்வோம்? ஓடுவோம், உழைப்போம். தவறில்லை, அப்படிதான் செய்யணும். சும்மா உட்காந்து இருந்தா கூரைய பிச்சுக்கிட்டு வந்துலாம் கொட்டாது. உழைக்கணும், முயற்சி செய்யணும், மார்க்கும் சொல்லி தருகிறது. ஆனால் ஒரு ஆழமான நம்பிக்கை இருக்க வேண்டும். இன்னா குல்ல ஷைஇன் ஹலக்னாஹு பிகதர். நிச்சயமாக அல்லாஹ் ஒவ்வொன்றையும் ஒரு நிர்ணயத்தின் அடிப்படையில் தான் அமைத்திருக்கிறான். அல்லாஹ் எனக்கு என்ன நிர்ணயம் செய்திருக்கிறானோ அது கிடைக்காமல் எனக்கு போகாது என்கின்ற ஆழமான நம்பிக்கை ஒவ்வொரு மூமினுடைய உள்ளத்திலும் இருக்கணும். சரிங்க, இந்த உலகத்துல நான் நிம்மதியா வாழணும், இந்த உலகத்துல நான் நிம்மதியா வாழணும். நிம்மதியா வாழ்வதற்கு மனுஷனுக்கு என்ன தேவைப்படுது? இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனிதர்களும் நிம்மதியான வாழ்க்கையை தேர்ந்தெடுத்துக் கொள்வதற்கு அவனுக்கு என்ன அத்தியாவசியம்? பொருளாதாரம் இருக்கணும். பொருளாதாரம் என்ன? வளமான வாழ்வாதாரம் இருக்கணும். ரிஸ்க் எந்த விதமான குறைகளும் இல்லாமல். அதுக்கு தானே ஓடுறோம். அரஜான் வயிற்றுக்கு தான் என்ன செய்யறோம்? ஓடுறோம். அப்ப அந்த வளமான வாழ்வாதாரம் நமக்கு கிடைச்சிட்டா ஓரளவுக்கு நிம்மதி. அடுத்து என்ன? அந்த வாழ்வாதாரம் கிடைச்சிருக்குது, ஒருத்தருக்கு சொத்து சுகங்கள்லாம் நிறைய இருக்குது. அவர் என்னது 30 வயசுல திடீர்னு ஹார்ட் அட்டாக் வந்து பொட்டுன்னு போயிடுறாரு. ஆண்டு அனுபவிக்க முடியுமா? சொத்து சுகத்தை வச்சு அவருக்கு ஏதாவது நிம்மதி இருக்குதா? ஒன்றும் இல்லை. நிறைய பேர் இருக்கிறாங்களா இல்லையா? நிறைய சொத்துக்கள் இருக்கும், டயாலிசிஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. நிறைய சொத்துக்கள் இருக்கும், மருந்து மாத்திரைகள் இல்லாமல் உடைய வாழ்க்கையே இல்லை. இது போன்ற நிறைய மனிதர்கள் இருக்கிறாங்க. மூன்றாவது, சொத்துக்கள் இருக்கும், சுகங்கள் இருக்கும், எல்லாம் இருக்கும். ஆனா அவ்வப்பொழுது துன்பங்கள் அவரை வந்து துன்பங்கள் வந்து அவரை தாக்கி கொண்டே இருக்கும்.
குடும்பத்தில் பிரச்சனை, பொன்னாட்டிக்கு மத்தியில் பிரச்சனை, பிள்ளைகள் மதிக்கிறது இல்லை, இப்படியான கஷ்டங்களும் துன்பங்களும் துயரங்களும் அவரை சூழ்ந்து கொண்டிருக்கும் இல்லையா? இப்ப இதெல்லாம் இல்லாம இருந்தாதான் மனுஷன் நிம்மதியா. 3 வேணும். ஆக மொத்தத்தில் மனுஷன் நிம்மதியா இந்த உலகத்துல வாழனா வளமான வாழ்வாதாரம் வேணும். 2வது, அவனுக்கு நீண்ட ஆயுட்காலம், நோய் நொடி இல்லாத நீண்ட ஆயுட்காலம் தேவைப்படுது. 3வது, பயம் அது போல சோதனைகள் இல்லாத ஒரு வாழ்க்கை அவனுக்கு தேவைப்படுது. இந்த 3 ஒருத்தவனுக்கு கிடைச்சிருச்சுன்னா நிம்மதியா இருக்கலாமா இல்லையா? கண்டிப்பா இருக்கலாம் இல்லையா? இந்த 3 தானே. இந்த 3 தாண்டி வேற என்ன இருக்கு? யாரா யோசிச்சு வச்சுங்க. ஜும்மா பிறந்து சொல்லுங்க. ஜும்மா கழிச்ச பிறகு என்ன செய்யுங்க, யோசிச்சு வச்சு இந்த 3 தாண்டி இந்த விஷயங்கள் இருக்கிறது அப்படின்னு சொன்னா நம்ம என்ன செய்யலாம், ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? அப்போ இந்த 3 விஷயங்களை தாண்டி எனக்கு தெரிஞ்சு ஒன்றும் இல்லை. ஆனால் இந்த 3 விஷயங்களையும் அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, ஹதீஸ்ல சொல்றாங்க. இந்த 3 விஷயங்களும் உங்களுக்கு நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கிறது. என்னது? வாழ்வாதாரம், உங்களுடைய நீண்ட ஆயுட்காலம், உங்களுக்கு உண்டான இன்பங்களோ துன்பங்களோ எல்லாம் என்ன செய்யப்பட்டது, நிர்ணயம் செய்யப்பட்டு விட்டதுன்றாங்க ரசூலுல்லாஹ். அல்லாஹ்வும் குர்ஆன்ல சொல்றான். ரசூலுல்லாஹ் ஒரு ஹதீஸ்ல இப்படி சொல்லுவாங்க. எப்படி? இன்ன அஹதக்கும் யுஜ்மா ஃபீ பத்னி உம்மிஹி 40 யௌமா. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க பாருங்க. எப்படி? இன்ன அஹதக்கும் யுஜ்மா ஃபீ பத்னி உம்மிஹி 40 யௌமா. உங்களில் ஒருவர் தன்னுடைய தாயின் வயிற்றில் 40 நாட்கள் கருவாக உருவாக்கம் பெறுகிறார். 40 நாட்கள் கருவாக உருவாக்கம் பெறுகிறார். சும்மா அலக்கத்தின் மிஸ்லதாரிக், பிறகு அதை போன்றே 40 நாட்கள் கருக்கட்டியாக மாற்றம் பெறுகிறார். சும்மா யக்கூனு முதுகத்தின் மிஸ்லதாரிக், பிறகு அதை போன்றே 40 நாட்களில் ஒரு சதை பிண்டமாக மாற்றம் பெறுகிறார். 40 நாட்கள் கருவறையில சில மாற்றங்களை அல்லாஹ் ஏற்படுத்துகிறார். மாற்றங்கள் ஏற்படுத்தி அதற்கு பிறகு என்ன செய்யறான் அல்லாஹ், சும்மா யபாசல்லாஹு மலக்கன், ஒரு மலக்கை அந்த கருவறைக்கு அனுப்புறான். ஒரு மலக்கை அல்லாஹ் அந்த கருவறைக்கு அனுப்புறான். ஃபயுமரு பி 40, 4 விஷயங்களை கொண்டு அவர் ஏவப்படுகிறார். அல்லாஹ் ஏவுறான், இதெல்லாம் இவருக்கு செய்யு அப்படின்னு சொல்லி. எதை பற்றி எல்லாம்? பிரிஸ்கிஹி வ அஜலிஹி வ ஷகியுன் வ ஸஈதுன். 4 விஷயங்கள். அவருக்கு கிடைக்கக்கூடிய ரிஸ்க் எங்க? தாயின் கருவறையில் 40 நாட்கள் 120 நாட்கள் கழித்த பிறகு அவர் இந்த உலகத்தில் பிறந்தால், அவர் இந்த உலகத்தில் பிறப்பார் இல்லையா? பிறந்தால் இந்த உலகத்தில் வாழக்கூடிய தருணத்தில் அவருக்கு என்னெல்லாம் ரிஸ்க் கிடைக்கும், அவருக்கு என்னெல்லாம் வாழ்வாதாரம் கிடைக்கும், அல்லாஹ் அங்கே எழுதிடுறான். மலக்கு அங்கே எழுதிடுறாரு. அஜலிஹி, அஜல் என்று சொன்னால் தவடைன்னு சொல்லுவோம், ஆயுட்காலம் என்று சொல்லலாம். அவனுடைய ஆயுட்காலத்தை குறித்தும் அங்கே எழுதப்பட்டு விடுகிறது. அவன் சீதேவியா மூதேவியா, நல்லவனா கெட்டவனா, அதையும் அங்கே தீர்மானிக்கப்பட்டு விடுகிறது. எல்லாம் எங்க எழுதப்படுகிறது? தாயின் கருவறையில் இருக்கின்ற பொழுதே எல்லாம் எழுதப்பட்டு விட்டது. அப்ப நாம இந்த உலகத்தில் பிறந்து என்னதான் நாம் முயற்சி செய்தாலும் அல்லாஹ் எதை நிர்ணயம் செய்து வைத்திருக்கிறானோ அது கிடைக்காமல் நாம் இந்த உலகத்தை விட்டு மரணிக்க போவதில்லை. அது கிடைக்காமல் நாம் இந்த உலகத்தை விட்டு மரணிக்க மாட்டோம். நமக்குன்னு ஒரு அஜல் வச்சிருக்கிறானா இல்லையா? அந்த அஜலை விட்டும் ஒரு நொடி முந்தவும் மாட்டும், ஒரு நொடி பிந்தவும் மாட்டும். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுறான், வலை யுஅখিরুல்லாஹு நஃப்ஸன் இதா ஜா அஜலுஹா. ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் அதனுடைய அஜல் முடிவடைந்து விட்டால் ஒரு நொடி முந்தவும் மாட்டாது, ஒரு நொடி பிந்தவும் மாட்டாது, கணக்கச்சிதமாக அவருடைய உயிர் எடுக்கப்பட்டு விடும். அவ்வளவுதான். அப்ப எல்லாமே அல்லாஹ் குர்ஆனில் தெளிவாக இன்னும் அல்லாஹ் சொல்கிறார், ஃபீ கிதாபின் முபீன், எல்லாம் தெளிவான ஏட்டில் எழுதப்பட்டு விட்டது. எல்லாம் தெளிவான ஏட்டில் எழுதப்பட்டாச்சு. சரி, இப்ப என்ன எழுதப்பட்டாச்சு, கிடைச்சாச்சு, இல்ல ஏதோ மாற்றங்கள் நடக்காதா? மாற்றங்கள் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறதா அப்படின்னு கேட்டா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, குர்ஆன் சொல்கிறது அல்லாஹ் எழுதி இருந்தாலும் கூட சில காரியங்களின் மூலமாக அல்லாஹ் எழுதிய விதின்னு சொல்றோமா இல்லையா, அந்த விதியில் மாற்றத்தை ஏற்படுத்த இயலும்.
நம்முடைய அமல்களின் காரணமாக, நாம் செய்யக்கூடிய அமல்களின் காரணமாக அல்லாஹ் நிர்ணயித்ததில், அல்லாஹ் என்னை இந்த உலகத்தில் ஏழையாகவே வாழ்ந்து ஏழையாகவே மரணிக்க செய்ய வேண்டும், துன்பங்களில் சிக்கி தவிர்க்க வேண்டும் என்று அல்லாஹ் எழுதியிருந்தாலும் கூட அந்த வாழ்க்கையில் கூட சில நேரங்களில் மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு அல்லாஹ் சில வழிமுறைகளை சொல்கிறான். அதில் மிக பிரதானமான ஒரு வழிமுறை, இந்த நாட்களில் நீங்கள் அதை செய்து பாருங்கள். துல்ஹஜ்ஜுடைய முதல் 10 தினங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். என்ன தெரியுமா? இஸ்திக்ஃபார் செய்யுங்கள். எப்படி? இஸ்திக்ஃபாரில் நீங்கள் ஈடுபட்டால் உங்கள் வாழ்க்கையில் மாற்றங்கள் ஏற்படும். அல்லாஹ் எதை நிர்ணயம் செய்திருக்கிறானோ அந்த நிர்ணயத்தில் அல்லாஹ் மாற்றத்தை ஏற்படுத்துவான். இதை நான் சொல்லல, குர்ஆன் சொல்லுது. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, தன்னுடைய சமூக மக்களுக்கு சொன்னாங்க, இஸ்தக்ஃபிரு ரப்பக்கும் இன்னஹு கான கஃபாரா யுர்சிலிஸ் ஸமா அலைக்கும் மித்ராரா வ யம்திதுக்கும் பி அம்வாலி வ பனீன் வ யஜஅல் லக்கும் ஜன்னாத்தின் வ யஜஅல் லக்கும் அன்ஹாரா. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் பேசுறாங்க, தன்னுடைய சமூக மக்களிடத்திலே நீங்கள் அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்ஃபார் செய்து வாருங்கள். எவ்வளவு பாவம் செஞ்சிட்டீங்க, ஏன் அல்லாஹ்வுக்கு இணை வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள்? அதிலிருந்து விலகி அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கேளுங்கள். இஸ்தக்ஃபிரு ரப்பக்கும் இன்னஹு கான கஃபாரா, நிச்சயமாக அவன் உங்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னிக்கக்கூடியவன். மன்னிச்சுட்டு என்ன செய்வான் தெரியுமா? நீங்கள் இஸ்திக்ஃபார் கேட்டதின் விளைவு யுர்சிலிஸ் ஸமா அலைக்கும் மித்ராரா, வானத்திலிருந்து உங்களுக்கு அல்லாஹ் மழையை தருவான். வ யம்திதுக்கும் பி அம்வாலி வ பனீன், உங்களுக்கு பொருளாதார செல்வத்தை தருவான், உங்களுக்கு பிள்ளை செல்வத்தை தருவான். வ யஜஅல் லக்கும் ஜன்னாத்தின் வ யஜஅல் லக்கும் அன்ஹாரா, உங்களுக்கு தோட்டம் துறவுகளை ஆறுகளை எல்லாம் ஓடச் செய்வான். செல்வ செழிப்புகளை அல்லாஹ் தருவான். நீங்க அப்படிதான் நினைக்கிறீங்க? அல்லாஹ் என்ன வறுமையில் போட்டு வாட்டுகிறான், அல்லாஹுக்கு கண் இல்லையா, காது இல்லையா என்னெல்லாம் கேட்கிறீர்களே. இஸ்திக்ஃபாரில் ஈடுபடுங்கள், அல்லாஹ் உங்களுடைய வாழ்க்கையை அப்படியே தலைகீழாக மாற்றுவான். நீங்க கேட்கலாம், நான் என்னங்க பாவம் செஞ்சிட்டேன், நல்லதுதானே செய்யறேன், நான் ஏன் இஸ்திக்ஃபார் செய்யணும் அப்படின்னு உங்களுக்கு மத்தியில் ஒரு கேள்வி எழுப்பினால் உடனே ரசூலுல்லாஹ் பக்கம் திரும்புங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த பாவங்களும் அறியாதவர்கள், தன்னுடைய வாழ்க்கையில் பாவமே செய்யாதவர்கள், அப்படியே பாவம் செய்திருந்தாலும் அவருடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டவர்கள் என்று அல்லாஹ்வால் நற்சான்றிதழ் வழங்கப்பட்டவர்கள். அவர்கள் சொல்லுகிறார்கள், நான் ஒரு நாளைக்கு 70 to 100 விடுத்தம் அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடுகிறேன். ஏன்னா அல்லாஹ்வுக்கு அது பிடிக்கும். அல்லாஹ் அடியார்கள் பாவ மன்னிப்பு தேடுவதை விரும்புகிறான். அதனால அல்லாஹ்வுக்கு அது பிடித்தமான செயல். ரசூலுல்லாஹ் அதை செஞ்சு வந்தாங்க. அவங்களுடைய வாழ்க்கையிலும் பல மாற்றங்கள் நடைபெற்றது, சஹாபாக்குடைய வாழ்க்கையிலும் பல மாற்றங்கள் ஏற்பட்டது. எனவே அன்பிற்கினிய அல்லாஹ் நல்லடியார்களே, ஒரு அருமையான சந்தர்ப்பம். அல்லாஹ் இந்த சந்தர்ப்பத்தை எல்லோருக்கும் வழங்குவதில்லை. துல்ஹஜ்னுடைய புனிதமான அந்த மாதத்தினுடைய முதல் 10 தினங்களில் இருக்கின்றோம். நமக்கு பல நெருக்கடிகள் இருக்கும், பல பிரச்சனைகள் இருக்கும். இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு தீர்வாக நாம் அல்லாஹ்விடத்தில் இந்த நாட்களில் அதிகமாக இஸ்திக்ஃபாரில் ஈடுபடுவோம். எல்லாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அத்தகைய நல்ல வாய்ப்பினை நம் அனைவர்களுக்கும் ஏற்படுத்தி தருவானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா நபிய்யினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ மன் தபியஹும் பி இஹ்சானின் இலா யௌமிddin. கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பிற்கினிய சகோதரர்களே, புனிதமிக்க துல்ஹஜ்ஜுடைய மாதத்தினுடைய அந்த மாதத்தை நாமெல்லாம் அடைந்து கிட்டத்தட்ட ஒரு 3 தினங்கள் ஆகிவிட்டது. இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை ஈதுல் அல்ஹா என்று சொல்லக்கூடிய ஹஜ்ஜு பெருநாளை நாம் எல்லாம் எதிர்நோக்கியவர்களாக இருக்கிறோம். அதுவும் அந்த ஹஜ்ஜு பெருநாள் எந்த தினத்தில் வருகிறது என்று கேட்டால் யோமுல் ஜுமா என்று சொல்லக்கூடிய ஜுமாவுடைய தினத்தில் வருகிறது. இந்த ஜுமாவுடைய தினத்தின் சிறப்புகளை எல்லாம் நாம் பல்வேறு உரைகளில் கேள்விப்பட்டிருப்போம். இந்த தருணத்தில் ஜும்மாவுடைய அந்த நாளில் வரக்கூடிய அந்த ஹஜ்ஜி பெருநாள் நாளிலே
நாம் எத்தகைய ஒழுங்குமுறைகளை கடைபிடிக்க வேண்டும் என்கின்ற சில விஷயங்களை நாம் தெரிந்து கொள்ளணும். பொதுவாக நம்முடைய ஜமியத் அஹ்லுல் குர்ஆன் வல் ஹதீஸ் என்கின்ற இந்த அமைப்பு எல்லா பள்ளிகளையும் முன்னிறுத்தி புறநகரம் மாநகரம் என்று சொல்லக்கூடிய 11 பள்ளிகளையும் ஒன்றிணைத்து ஒரு இடத்தில் வைத்துதான் ஒரு அந்த ஈதுல் அத்ஹா என்று சொல்லக்கூடிய ஹஜ்ஜி பெருநாளை நாம் கொண்டாடி வருகிறோம். இந்த நேரத்தில் உங்களுக்கெல்லாம் தெரியும், அதிகமான கூட்ட நெரிசல்கள், இடம் பற்றாக்குறை, இது போன்ற நேரங்களில் மிக நெருக்கமான மிக இறுக்கமான ஒரு விஷயம் என்ன என்று கேட்டால், மிக சங்கடத்துக்குரிய ஒரு விஷயம் என்று கேட்டால், அந்த ஈதுல் அத்ஹா என்று சொல்லக்கூடிய அந்த பெருநாளை கொண்டாடுவதற்காக அல்லது ஈதுல் ஃபித்ர் என்று சொல்லக்கூடிய அந்த பெருநாளை கொண்டாடுவதற்காக ஈதுகாவிற்கு வரக்கூடிய அந்த நேரத்தில் மக்கள் முண்டி அடித்து வருகிறார்கள். சில கால தாமதங்களும் ஆகிறது. குறிப்பிட்ட நேரத்தில் நம்ம எல்லாம் நினைச்ச முடியல, தொலை வைக்க முடியறதில்லை. வந்து கொண்டே வருகிறார்கள் என்று அறிவிப்பு செய்வது 6:30 மணிக்கு போட்டால் 7:30 மணி அல்லது ஒரு மணி நேரம் அல்லது 40 நிமிஷங்கள் கழித்து தான் என்ன செய்யுது, அது நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. அப்போ இந்த சூழ்நிலைகள்லாம் நம்ம தவிர்க்கணும். அப்படின்னா நேர காலத்தோடு, அதுவும் யௌமுல் ஜும்ஆ அல்லாஹுக்கு பிடித்தமான ஒரு நாள் இல்லையா? ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க, சூரியன் உதிக்கக்கூடிய நாட்களிலேயே மிகச்சிறந்த நாள். அந்த நாளில் நமக்கெல்லாம் ஈதுல் அத்ஹா என்று சொல்லக்கூடிய அந்த ஹஜ் பெருநாளை கொண்டாட போகிறோம். அப்போ நேர காலத்தோடு அந்த ஈதுகாவிற்கு நம்ம, அதாவது ஈதுகாவிற்கு நாம் வந்துடும். ஈதுல் அத்ஹா என்று சொல்லக்கூடிய அந்த ஹஜ் பெருநாள் தொழ வைப்பதற்கு நம்ம என்ன செஞ்சிடணும், ஈதுகா மைதானத்துக்கு வந்துடணும். இதில் மிக முக்கியமான விஷயமாக உங்களுக்கு அறிவுறுத்தப்பட வேண்டும் என்று நம்முடைய புறநகர் மாநகர் சார்பாக கேட்டுக்கொள்வது என்னவென்று கேட்டால், நீங்கள் வரக்கூடிய அந்த வழியில், அதாவது ஆயிஷா மஹால் திரளுக்கு போகின்ற சமயத்தில் என்ன செய்கிறாங்க அப்படிங்கிறீங்கன்னா, இந்த 2 சைடுகளிலும் முசாஃபிர்கள் நின்று கொண்டு என்ன செய்வாங்க, உதவி கேட்பாங்க. உதவி கேட்பவர்களுக்கு தர வேண்டும். அதுதான் மார்க் நமக்கு வலியுறுத்துகிறது. அதில் எல்லளவும் சந்தேகம் இல்லை. ஆனால் என்ன நிலை ஏற்படுகிறது, என்ன சங்கடங்கள் ஏற்படுகிறது அந்த நேரத்தில் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க முடிச்சிட்டு ஏதாவது முசாஃபிருக்கு நம்மளால் முடிந்த உதவிகளை செய்வோம் என்று நீங்கள் பாக்கெட்டில் கைவிடுகின்ற பொழுது உங்களை இழுத்து, அதாவது வெளிபறி கொள்ளை போன்று அவர்கள் இழுத்து என்ன செய்யறாங்க, பல பிரச்சனைகளை உண்டாக்குறாங்க. இது ஒவ்வொரு வருடமும் நடக்குது. ஒவ்வொரு வருடமும் நம்முடைய அந்த ஈதுகாலம் நடக்குது. அப்ப இதை தவிர்க்கப்பட வேண்டும். அதனால பல சங்கடங்கள், பல பிரச்சனைகள். அப்ப தவிர்க்க வேண்டும் என்று சொன்னால் நீங்க என்ன செய்யுங்க, இன்ஷா அல்லாஹ் நீங்கள் முசாஃபிர்களுக்கு, அதாவது உங்களுடைய பொருளாதாரத்தை கொடுப்பதாக இருந்தால் அந்த ரோட்டுக்கு வந்துருங்க. அந்த வழியில் நிற்கிறவங்களுக்கு யாருக்கும் கொடுக்காதீங்க அப்படின்னு என்று வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் அதையும் கையாளுங்கள். அதே போல சில சுன்னாக்கள் இருக்கிறது. நம்ம சில சுன்னாக்கள் இருக்கிறது. என்ன செய்யணும் அப்படின்னா, பொதுவாகவே ரமலானுடைய அந்த, அதாவது ஈதுல் ஃபித்ருடைய நாட்களை பொறுத்த வரைக்கும் உணவு அருந்திவிட்டு செல்லணும் ஈதுகாவுக்கு. இப்போ ஈதுல் அத்ஹாவை பொறுத்த வரைக்கும் தொழுது விட்டு வந்து தான் என்ன செய்யணும், உணவு அருந்துடும். அப்போ நீங்கள் நேர காலத்தோடு வந்தால்தான் திரும்பவும் நாம் நேர காலத்தோடு வீட்டுக்கு போய் காலை உணவுகள் அருந்த முடியும். ஏன்னா அதில் நிறைய சுகர் பேஷண்ட் இருப்பாங்க, நிறைய அந்த அல்சர் உள்ளவங்க இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் அந்த நேரம், குறிப்பிட்ட நேரங்களில் உணவு உண்டால் தான் என்ன செய்ய முடியும். அப்போ அந்த சங்கடங்களுக்கெல்லாம் நாம் ஆளாக்கக்கூடாதுன்னா அந்த நேர காலத்தோடு என்ன செய்யுங்க, இன்ஷா அல்லாஹ் வருவதற்கு முயற்சி செய்யுங்கள். இதை ஜமாத்தின் சார்பாக நான் இந்த இடத்தில் குறிப்பிடுவதற்கு கடமைப்பட்டிருக்கிறேன். அன்பிற்கு நீ எல்லாம் அல்லாஹ் நல்லடியார்களே, இந்த ஜும்ஆவுடைய உரையில் நாம் எதை சொன்னோமோ எதை கேட்டோமோ அதன் அடிப்படையில் வாழக்கூடிய நன்மக்களாக என்னையும் உங்களையும் ஆக்கிய அருள் புரிவானாக. ஃபதுகுருல்லாஹ் இதுகுருக்கும் அதோஹு யஸ்தஜிபு லக்கும் வலதுகுருல்லாஹில் அக்பர் வல்லாஹு யஅலமு மா தஸ்னஊன்.